Hi, hello friends. Welcome back to my channel Akshana's Women's World. So in the video another important and ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாபிக் பத்தி பார்க்க போறோம். அதுதான் reuse and recycle outfit ideas. So இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா நம்ம அவுட்ஃபிட்ஸ் நிறையவே நம்ம வாங்கி யூஸ் பண்ணுவோம். பட் அது ரீயூஸ் அதே ஸ்டைல்ல பண்ணும்போது நம்ம ரிப்பீட் பண்ற மாதிரியே இருக்கும். ஸோ அதுவே நம்ம கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இருக்கிற அவுட்ஃபிட்ஸையே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல மிக்ஸ் மேட்ச் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்டான அவுட்லுக் இருக்கக்கூடிய அவுட்ஃபிட்ஸை ரெடி பண்ண முடியும். ஸோ அதோட ஐடியாஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை எந்த வரைக்கும் பாருங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் டைவ் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப் பார்த்தீங்கன்னா, நம்ம அவுட்ஃபிட் செலக்ட் பண்ணும்போது சிங்கிள் கலர் அவுட்ஃபிட்ஸை செலக்ட் பண்ணோம்னா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா, ரீஸ்டைல் அண்ட் மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஐடியாஸ் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு பேசிக்காக பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போவுமே ஒரு சாலிட் கலர் ட்ரெஸ்ஸஸ் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவுமே ஃபெஸ்டிவ் அவுட்ஃபிட்ஸ் சூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு சிங்கிள் கலர் அவுட்ஃபிட்ஸ் இருக்கும்போது அது வேரியஸ் ஸ்டைல்ஸில் நம்மளால ஸ்டைல் பண்ணிக்க முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும். சிங்கிள் கலர் அவுட்ஃபிட்ஸ்ன்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு பேசிக்கா தெரிஞ்சது ஒயிட் அண்ட் பிளாக். அது இல்லாம நிறைய கலர்ஸ் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணும்போது ரொம்பவே அழகா ஒரு அவுட்லுக் கொடுக்கக்கூடியது. ஸோ அது மாதிரி கலர்ஸ் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். செகண்ட் இம்பார்ட்டன்ட் டிப் பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட பேசிக்கா இருக்க வேண்டியது ஒரு பிளெயின் கோல்டன் ஸ்கர்ட், ஒரு கோல்டன் பிளாசோ அண்ட் கோல்டன் துப்பட்டா. ஸோ இந்த த்ரீ ப்ராடக்ட்ஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐட்டம்னு சொல்லலாம். பிகாஸ் இதை எது கூட வேணா மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணலாம். அது ஒரு வேரிட் ஸ்டைல் ஆஃப் ட்ரெஸ்ஸிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கோல்டன் சூஸ் பண்ணும்போது கண்டிப்பா ரொம்ப பிரைட் கோல்ட் சூஸ் பண்ணாதீங்க, அது ரொம்பவே ஒரு ஆடா ஒரு லுக் கொடுக்கும். அதை விட ஒரு சட்டிலா இருக்கிற கோல்டு வேரியேஷன்ஸ் இப்போ ரொம்பவே கிடைக்குது, அது கொஞ்சம் சர்ச் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஸ்கர்ட்ஸ், துப்பட்டா, பிளாசோஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது எனி சார்ட் ஆஃப் கலர்ஸ்க்கு நம்ம மேட்ச் பண்ண முடியும். நீங்களே ஆல்ரெடி நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க. அது மோஸ்ட்லி நம்ம கோல்டன் லெகின்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவோம். இப்போ ரொம்ப ட்ரெண்ட்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஷிம்மர் லெகின்ஸ் சொல்றோம், அது நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி பிளாசோஸும் அவைலபிளா இருக்கு. குர்த்திஸோட பிளாசோ கிளப் பண்ணும்போது ரொம்பவே டிஃப்ரெண்டான ஸ்டைல் கிடைக்கும், அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி கோல்டன் கலர் துப்பட்டாவும் ஒரு சட்டலான கோல்ட்ல எடுத்து வச்சுக்கோங்க, அதுவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ குர்த்திஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலரா நம்ம யூஸ் பண்ற குர்த்திஸ்லயே இப்போ கோல்ட் பிரிண்டட் அந்த மாதிரி சட்டலா சிம்பிள் குர்த்திஸே நம்ம எடுத்து வச்சிருப்போம். ஒரு இமீடியட்டா ஒரு ஃபங்க்ஷன் போகணும், நம்ம அவுட்ஃபிட் தேடும் போது ரொம்பவே கன்ஃபியூஸ்டா இருக்கும். அதுக்கு இமீடியட்டான சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு சட்டில் கோல்ட் ஸ்கர்ட்னு சொல்லலாம். ஒரு பிளெயின் கோல்ட் ஸ்கர்ட் இருந்ததுன்னா எனி சார்ட் ஆஃப் ஒரு ட்ரெடிஷ்னல் குர்த்தி கூட அதை மேட்ச் பண்ணீங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதோட அவுட்லுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த மாதிரி பிக்சர்ஸ்ல பார்த்தீங்கன்னா வேரியஸ் கலர்ஸ்க்கு அந்த கோல்டன் ஸ்கர்ட் போடும்போது அது டோட்டலாவே ஒரு லெஹங்கா அவுட்லுக் வந்துடும், ரொம்பவும் கிராண்டா இருக்கும். அந்த மாதிரி ஸ்கர்ட்டும் குர்த்தியும் டீம் அப் பண்ணும்போது ஜுவல்லரியும் ரொம்ப இம்பார்ட்டண்டா நீங்க ஸ்டைலிஷா போட்டீங்கன்னா அந்த அவுட்லுக்கே ரொம்பவே டிஃப்ரெண்டா அழகா இருக்கும். ஈச் டைம் ஒரு ஸ்டைல் வேர் பண்ணும்போது நெக்ஸ்ட் டைம் அதுல இருந்து டிஃப்ரெண்டா வேற ஸ்டைல் வேர் பண்ணுங்க. இப்போ ஒரு செல்ஃப் கலர் குர்த்தி வேர் பண்றீங்கன்னா அதோட துப்பட்டா வந்து ஒரு ஸ்டைல் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா நீங்க வந்து ஒரு எம்ப்ராய்டர்ட் துப்பட்டாவோட கிளப் பண்ணலாம், இல்லைன்னா இண்டிகோ கலர் துப்பட்டாவோட கிளப் பண்ணலாம். இந்த இண்டிகோ கலர்ன்றது ரொம்பவே எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு கலர்னு சொல்லலாம். ஸோ துப்பட்டாஸ் சேஞ்ச் பண்ணி போடும்போதே நல்ல ஒரு அவுட்லுக் கிடைக்கும். அதே மாதிரி துப்பட்டா பிளஸ் ஸ்கர்ட்டும் சேஞ்ச் பண்ணி போடும்போது குர்த்தியோட அவுட்லுக்கே டிஃப்ரெண்ட் ஆயிடும். அது லேயர் குர்த்தினே தெரியாத அளவுக்கு ஒரு நியூ அவுட்ஃபிட்டா நம்மளுக்கு கிடைக்கும். தேர்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்த்தீங்க சொல்லும் போது இன்னர் வேர் பண்ணக்கூடிய ட்ரெஸ் பாத்தீங்கன்னா ஒரு பிளெயின் ஃப்ராக்காவோ இல்ல பிளெயின் லெஹங்காவா இல்ல பிளெயின் ஷர்ட் வித் பேண்டா எதுவா இருந்தாலுமே நம்ம இன்னர் வேர் பண்ணிட்டு அதுக்கு மேல வந்து நம்ம நல்ல ஒரு ஷர்ட் ஸ்டைல் கோட் போட்டோம்னா அது ஓவர்லேனும் சொல்லுவோம். ஸோ அது ரொம்பவே ட்ரெண்டியாகவும் ஒரு ஃபேஷனபிளான அவுட்லுக் நம்மளுக்கு கொடுக்கும். இந்த ஸ்டைல் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே நம்ம வேற வேற எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணும்போது ஒரு பெல்ட் ஆட் பண்ணலாம், ஆக்சசரிஸ் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டைல்ஸ் வந்து ஒரு ட்ரெண்டி அவுட்லுக் கொடுக்கும்னே சொல்லலாம். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்டாகவும் இருக்கும், யூனிக்காகவும் இருக்கும்.
ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் டிப் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார்கிட்டயும் இருக்க வேண்டியது ஒரு பெல்ட்னு சொல்வேன். அது எந்த பெல்ட்டா வேணா இருக்கலாம். இதர் இட் மே பி அ ட்ரெண்டி ஃபேஷனபிள் பெல்ட் ஆர் ட்ரெடிஷ்னல் பெல்ட். ஸோ இந்த மாதிரி பெல்ட்ஸ் நம்ம இருக்கும்போது அப்பப்போ நம்ம அவுட்ஃபிட்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணும்போது கண்டிப்பா பெல்ட் ஆட் பண்ணும்போது அதோட லுக்கே ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைல்ல கிடைக்கும். அதுவும் ரொம்ப பர்டிகுலர்லி ஃபேஷனபிளா ட்ரெண்டியா தெரியணும்னா பெல்ட் ஆட் பண்ணீங்கன்னா ரொம்ப ப்ரிட்டியா இருக்கும். பெல்ட்ஸ்ன்னு சூஸ் பண்ணும்போது பேசிக்கலி நீங்க ஒரு டான் கலர் பெல்ட், ஒயிட் ஸ்டோன் எம்பெடட் பெல்ட்ஸ், இல்லைன்னா கோல்டு எத்னிக் வேர் பெல்ட்ஸ், அந்த மாதிரி ஒரு சூஸியா ஒரு 3-4 கலர்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா வேற வேற அவுட்ஃபிட்ஸ் போடும்போது இதை வேற வேற ஸ்டைல்ல நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா கேப். கேப்ன்றது முன்னெல்லாம் கேப் ஸ்டைல் ஃப்ராக்ஸ் இல்லைன்னா கேப் ஸ்டைல் லெஹங்காஸ், கேப் ஸ்டைல் பிளவுசஸ் அந்த மாதிரிலாம் ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ கேப்னு தனியாகவே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கு. ஆன்லைன் ஷாப்பிங்கில் மீஷோவா இருக்கட்டும், அமேசானா இருக்கட்டும், எல்லா டைப் ஆஃப் ஆன்லைன் இதுலேயும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கு. கேப் யூஸ் பண்ணும்போது ஒரு பிளெயின் ஃப்ராக் மேலே அந்த கேப் போடும்போது டோட்டலா ஒரு டிஃப்ரெண்ட் அவுட்லுக் நம்மளுக்கு ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கேப் ஸ்டைல்ஸ்ல ஒரு 2-3 நீங்க வாங்கி உங்களோட வார்ட்ரோப்ல வச்சுக்கிட்டீங்கன்னா எப்ப வேணா அதை மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி ஒரு நியூ அவுட்லுக் கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ஷர்ட் ஆர் பிளாக் ஷர்ட்னு சொல்லலாம். ஷர்ட்ல எனி கைண்ட் ஆஃப் ஷர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஸ்டைலிங்ஸ்க்கு. பர்டிகுலர்லி ஒரு சாட்டின் ஷர்ட் இருந்ததுன்னா ஃபெஸ்டிவ் அவுட்ஃபிட்ஸ்க்கு நீங்க ஈஸியா மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ண முடியும். காட்டன் ஒயிட் ஷர்ட் இருந்ததுன்னா ட்ரெண்டியான ட்ரெஸ்ஸஸை நீங்க ஈஸியா மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ண முடியும். ஷர்ட் ஆட் பண்ணும் போதே ரொம்ப ட்ரெண்டியான அவுட்லுக் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஷர்ட் கூட பலாசோஸ், ஷர்ட் கூட ஸ்கர்ட்ஸ், ஸோ ஷர்ட்ஸ் கூட ஜீன் அண்ட் நான் சொன்ன மாதிரி ஓவர்லே கோட்ஸ். ஸோ இந்த மாதிரி வேரி டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல்ஸை ஷர்ட் கூட அச்சீவ் பண்ண முடியும். நீங்க எப்பவுமே ஒரு ட்ரெண்டியா மாடர்னா ஒரு அக்கேஷனுக்கு போகணும் போது நீங்க வேற எதுவுமே யோசிக்க தேவையில்லை. ஒரு ஷர்ட் இருந்தா போதும். பிளாக் சாட்டின் ஷர்ட்டும் ஸ்கர்ட்டும், எனி கைண்ட் ஆஃப் ஸ்கர்ட், ஒரு மல்டி கலர்ட் ஸ்கர்ட்ஸோ இல்லை எம்ப்ராய்டர்ட் ஸ்கர்ட் இல்லை ஒர்க்டு ஸ்கர்ட், எனி கைண்ட் ஆஃப் ஸ்கர்ட்ஸ்க்கு அது ரொம்பவே ப்ரிட்டியா இருக்கும். அண்ட் ஒயிட் ஷர்ட்டோட இண்டிகோ கலர் ஸ்கர்ட்ஸ் போடும்போது அதுவுமே செம்ம அவுட்லுக் வரக்கூடியது. இந்த மாதிரி ஒயிட் அண்ட் பிளாக் ஷர்ட்ஸ் இல்லைன்னா டார்க் கலர்ட் ஷர்ட்ஸ், எனி கைண்ட் ஆஃப் சாட்டின் ஷர்ட்ஸ் சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா நீங்க வெரைட்டி ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் கூட கிளப் பண்ணி மேட்ச் பண்ண முடியும். ஸோ நீங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்ச், ரீயூஸ் அண்ட் ரீஸ்டைல் ஐடியாஸை ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா எனக்கு உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எங்களுக்கு இமீடியட்டா மெசேஜ் பண்ணுங்க. இந்த வீடியோல நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு எங்க சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until then, meet you all in my next video. This is Anu signing off. Take care. Bye-bye.